சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு என்ன சார் நம்ம டாபிக் போட போறோம்? இன்னைக்கு டாபிக் நமக்கு ஒரு கிளைண்ட் மீட் பண்ணியிருந்தாருங்க. ஓகே சார். அவருக்கு 1 crore கார்பஸ் டார்கெட் அமௌண்ட்டுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்க. அதை 15 இயர்ஸ்ல ரீச் ஆகணும் அப்படின்றது சொன்னாருங்க ரிக்குவயர்மெண்ட். அதுக்கு ஓகே நம்ம சார். கிட்ட ப்ரொபோசல் மாதிரி கேட்டாருங்க. எப்படி சார் பிளான் பண்ணலாம், எப்படி எஸ்ஐபி பண்ணலான்றதுங்க. ஓகே சார். ஓகே. ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நம்ம முன்னாடியே நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். இதுல ஆமா சார். ரொம்ப ஃபேமஸா ஒரு தம் ரூல் மாதிரி கூட இருக்குங்க. ரூல் ஆஃப் 15 ஒன்று முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பா சார். ஓகேங்களா. அந்த ஆர்டிகலும் அவருக்கு ஷேர் பண்ணி காமிச்சேன் நான். அது மின்ட்லயே வந்ததுங்க முன்னாடி. அது நம்ம ஓகே. வியூவர்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம், உங்ககிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டுன்றது தான் இன்னைக்கான பிளானுங்க கார்பஸ். ஓகே சார். ஓகே சார். ஸோ அதுல நீங்க ஃபர்ஸ்ட் இதுலயே பாருங்க, அந்த ரூல் ஆஃப் 15 இது மின்ட் ஆர்டிகல்ல இருந்து தான் எடுத்தது. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. ஒரு 15,000 ருபீஸ் 15 இயர்ஸுக்கு நம்ம 15% அசியூம்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா 1 crore அச்சீவ் பண்ணலாங்க. ஓகே சார். எல்லாமே 15% 15ல இருக்கு எல்லாமே. ஆமா, அதனாலதான் இதை ரூல் ஆஃப் 15ன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அது இல்லாம நான் ஒரு சில ஆப்ஷன்ஸும் அவருக்கு கொடுத்தேன் நான். அதாவது என்ன ரிக்குவயர்மெண்ட் நான் அவருக்கு கேட்டேன். அவருக்கு பாத்தீங்கன்னா இஎம்ஐ அமௌண்ட் மட்டுமே ஒரு 30,000 ரூபாய்க்கு போகுதுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அப்போ 30,000 ரூபாய் போது ஓகே. அதுக்கு இருக்கும்போது மீதி பாசிபிலிட்டி என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அவரோட இது இப்போ எஸ்ஐபி நினைச்சா பண்ணலாங்க. 30,000 மேல கூட பண்ண முடியும். ஒரு 36,000 கிட்ட பண்ண முடியும். ஓகே சார். ஓகேங்களா. ஆனா அவர் சொல்றாரு ஒரு சில வேற ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, அதனால ஹையா கமிட் ஆக வேண்டாம்னு விரும்புறேன். அதனால நான் ஒரு 10,000 ரூபாய் போற மாதிரி இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பாசிபிலிட்டியான்னு கேட்டாருங்க. ஓகே சார். அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க 15,000க்கு பாசிபிலிட்டி. ஏன்னா அந்த ரூல் ஆஃப் 15 உங்களுக்கு கிளியர் ஆகும். ஏன்னா நம்ம அதுல கூட நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வைப்போம். ஏன்னா அசியூம்ட் ரிட்டர்ன் 15%ங்க. கரெக்ட் சார். ஆமா. நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நீங்க வைக்கணும்னா ஆஸ் பர் சென்செக்ஸ் நிஃப்டி மார்க்கெட் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 13% அசியூம் பண்றது கரெக்ட். ஆமா ஆமா சார். கரெக்ட்டுங்களா. அதுலயே நமக்கு எக்ஸாம் அப்போ நீங்க ஒரு மினிமம் 15,000. ஏன்னா நமக்கு அந்த டார்கெட் அமௌண்ட் உங்களுக்கு அந்த பொண்ணுக்காக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு ஃபியூச்சருக்கு தேவைப்படுதுன்னு போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் நல்லது. ஆமா சார். அப்போ ஒரு மினிமம் நீங்க 15 பண்ணணும். 10க்கு நீங்க மைண்ட்ல இப்ப வைக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா இப்பதான் ஆக்டிவா நம்ம ஏர்ன் பண்றதும் இப்போ எப்படி இஎம்ஐக்கு நம்ம ஒரு 30,000 ரூபாய் கமிட் ஆகிறோம் இல்லைங்களா. ஆமா சார். அதே மாதிரி நீங்க இதுக்கும் அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல. ஏன்னா அது கடன் லோனா எடுத்துட்டோம், வேற பாசிபிலிட்டி இல்லைன்னு நம்ம அதுக்கு கமிட் ஆகிறோம். ஆமா சார். இங்க உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. கண்டிப்பா. ஆமா சார். அதனால நான் சொன்னேன், சார் 15,000 நீங்க வச்சுங்க. அதை தந்துட்டு உங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் தரேன்னு சொல்லிட்டு தான் அந்த அடுத்த 2 ஒர்க் அவுட் பண்ணதுங்க. அந்த 2வது பாசிபிலிட்டியில பாருங்க, எஸ்ஐபி வெஸ் எஸ்ஐபி டாப் அப்னு போடுங்க. டாப் அப்னு சொல்லுவாங்க, ஸ்டெப் அப்னு சொல்லுவாங்க சார். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அதுல நீங்க பாருங்க, அவர் என்ன பண்றாரு, இந்த 15,000 போடுறாரு இல்லைங்களா. ஆமா சார். அப்ப 15,000 15 இயர்ஸ்க்கு 1 crore ரீச் பண்ணுவார். இதே அவருக்கு ஆக்சுவலா பாசிபிலிட்டி இருக்கிறதுனால ஆனுவலி டாப் அப் ஒரு 10% அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே சார். ஓகே. அப்ப அந்த 10% அசியூம் பண்ணும்போது அவர் அதே 15 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 64 lakhs எக்ஸ்ட்ரா அக்யூமுலேட் பண்ணிருப்பாருங்க. எக்ஸஸா இருக்கும். ஓகே சார். ஆமா, 1 crore 64 lakhs ரீச் பண்ணிருப்பாரு. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு ஆப்ஷன் அவருக்கு சஜஸ்ட் பண்ணது என்னன்னா, சார் பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க ஒரு 15 இயர்ஸ்க்கு 15,000 கமிட் ஆகிறதுக்கு பதிலுங்க. ஓகே. ஓகே சார். வெறும் ஒரு 5 இயர்ஸ்க்கு 30,000 நீங்க பாருங்க. ஓகே. அப்ப 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 30,000 நீங்க எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் டிஃபரல் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். அப்ப டிஃபரல் ஒரு 10 இயர்ஸ், ஏன்னா அவருக்கு தேவை 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இல்லைங்களா. ஆமா சார். ஆமா. அப்ப 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த 1 crore ரீச் பண்ணிடுவாரு. ஓகே. அப்ப 5 இயர்ஸ்க்கு மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டாப் போட்டுட்டு மீதி 10 இயர்ஸ் டிஃபர்மென்ட் பீரியடா விட்டுடுவாங்க. ஆமாங்க. ஓகே சார். ஓகே. அதோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சார்? ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதே தான், 15% தான் நம்ம அசியூம்ட் ரிட்டர்ன் வச்சோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் தம் ரூல் அவருக்கு ஷேர் பண்றதுனால பண்ணோம். அதுக்கப்புறம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தாங்க. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அவருக்கு ஷேர் பண்ணும்போது 12% அசியூம்ட்லயும் 13% அசியூம்ட் ரிட்டர்ன்லயுமே ஷேர் பண்ணிட்டோம். அதாவது 12% மார்க்கெட் கிடைச்சதுன்னா 75 lakhs தான் வரும். 13% மார்க்கெட் கொடுத்ததுன்னா 84 lakhs வரும். ஓகே சார். 15% மார்க்கெட் கொடுத்ததுன்னா 1 crore ரீச் பண்ணுவார். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இது எல்லாமே ஃபிளெக்சிபிள் டைனமிக்ங்க. ஓகேங்களா. அப்பப்போ நமக்கு பணம் கிடைக்கும் போது அடிஷனல் பர்ச்சேஸ் நமக்கு, ஏன்னா டார்கெட் அமௌண்ட் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், ரிட்டர்ன் நம்ம கையில கிடையாது. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா. இப்ப 12, 13, 15க்கு பதில் மார்க்கெட் இப்ப உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20+ ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. கண்டிப்பா சார். ஆமா. இப்ப இந்தியாவோட growth ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ஃபியூச்சர். ஓகேங்களா. அப்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த பீரியட் கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம ரீச் பண்ணிடுவோம் டார்கெட் அமௌண்ட்டை. கரெக்ட் சார். ஓகே சார். அதுக்கு அடுத்தது அந்த டாப் அப்க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி, ஏன்னா நம்ம ஜெனரலா புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டெப் அப் டாப் அப் எப்படி ஒர்க் ஆகுன்றதுக்கு தான் அந்த ஒரு பிடிஎஃப்ல பாருங்க. ஓகே சார்.
ஓகேங்களா. இதுல ஒரு 10,000 அவர் கேட்டார் இல்லைங்களா, அவர் ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல கேட்கும்போது ஒரு 10,000 ரூபாயில 1 crore ரீச் பண்ண முடியுமான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா வந்து ப்ரொவைடட் அவர் வந்து ஸ்டெப் அப், அதாவது டாப் அப் வந்து 10% வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே ஓகே சார், அது எப்படி புரியுது. ஒர்க் ஆகுதுன்றது தான் நம்ம இதுல பாக்குறோம். அதுல ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க, எஸ்ஐபி அமௌண்ட் 10,000 ரூபாய். எவ்வளவு மாசத்துக்கு எஸ்ஐபி பண்ண போறாரு? 180 மாசங்க, 15 வருஷத்துக்கு. ஓகே சார். இங்கேயும் நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து அந்த ரூல் ஆஃப் தம்ப் 15 எடுத்தோம் பாத்தீங்களா, அதனால இங்க 15 அசியூம் பண்ணிக்கிறோம். ஆனா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரிங்க 12%லயும் கால்குலேட் பண்ணிக்கணும், 13%லயும் கால்குலேட் பண்ணிக்கணும். மார்க்கெட் இதோட பெட்டரா 18-20% கொடுக்கும்போது ஃபாஸ்டா அச்சீவ் பண்ணிடும். ஓகே சார், டார்கெட் என்னன்னா நமக்கு வந்து பீரியட் டென்யூர் வந்து லாங்கா இருக்குங்க. கரெக்ட் சார். 15 இயர்ஸ்ன்றது அதிக டைம்னால நமக்கு வந்து தைரியமா கொஞ்சம் பெரிய ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவா வைக்கலாம். ஓகே சார், புரியுது. அதுக்கு கீழே நீங்க வந்து அடுத்த பேஜுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல பாருங்க, டாப் அப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 10,000 ரூபாய் மாசம் மாசம் பண்ணிருப்பீங்க ஃபர்ஸ்ட் இயர். ஆமா சார். அப்புறம் அடுத்த வருஷம் நீங்க பாருங்க 11,000 ரூபாய் மாசமான பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா. அதுக்கு அடுத்த வருஷம் 12,000 ரூபாய், அதுக்கு அடுத்த வருஷம் 13,000 ரூபாய், அதுக்கு அடுத்த வருஷம் 14, அதுக்கு அடுத்த வருஷம் 16, 17, இந்த மாதிரி வருஷம் 10% ஸ்டெப் அப் ஆயிட்டே போகுங்க. ஓகே சார். ஓகே. இந்த ஸ்டெப் அப் டாப் அப் ரெண்டுமே சேம் தாங்க, அதுல கன்ஃபியூஸ் ஆயிக்கோனா, ரெண்டுமே சேம் தான். ஓகே. இதுல வந்து என்னன்னா நம்ம வந்து 10% டாப் அப்னு போட்டோம் இல்லைங்களா, ஆமா சார். அதுக்கு பதில் நம்ம வந்து அமௌண்ட்டா கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுது சார், புரியுது. ஓகேங்களா. வருஷமானா நான் ஒரு 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 2,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கூட நம்ம கன்வீனியன்ஸ் என்னவோ பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இது இல்லாம இதை ஃபிக்ஸ் பண்றதுனால கிடையாதுங்க, இப்ப எல்லாமே டிஜிட்டல்னால நம்ம மாடிஃபிகேஷனும் பண்ண முடியும். இப்ப அடுத்த வருஷம் நம்ம 11 பண்ற இடத்துல நம்மளால 15 பண்ண முடியும்னு இருந்துச்சுன்னா 15 போட்டுக்கலாம். கண்டிப்பா சார். ஓகே. ஓகேங்களா. இல்ல 2-3 வருஷம் நம்ம கண்டினியூ பண்றோம், இல்ல வந்து ஒரு 6-7 மாசம் கண்டினியூ பண்றோம், வேற ஏதோ இம்பார்ட்டன்ட் இமிடியேட் நமக்கு ஒரு ஒரு வேற ஒரு பர்பஸுக்கு தேவைப்படுது பண்ணணும், இந்த 15 வந்து திரும்ப 12 கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சார், இந்த டாப் அப் எஸ்ஐபி டாப் அப் சொல்றீங்கல்ல, ஆமா அது எப்படி சார்? அது இப்போ நான் வந்து இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா 10,000 போடுறேன். ஆமா அடுத்த வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணுமா அதுல இருந்து? ஆமாங்க. இந்த நீங்க உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்ல 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே. இப்ப 10%னா 1,000 ரூபாய் வருதுங்களா சார்? இருங்க, இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடும். ஓகே சார். மந்த்லி எஸ்ஐபி வந்து 10,000 ரூபாங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் இயர் போடுறாங்க 10,000 ஆமா. ரூபாய். ஹவு many months கண்டினியூ? 15 இயர்ஸ்ங்க, அதாவது 180 மாசம். ரைட் சார். ஓகே. அதே அசியூம்ட் ரிட்டர்ன் 15% வச்சாச்சு. ஸ்டெப் அப், அதாவது டாப் அப் ஸ்டெப் அப்லாம் சேம் தாங்க, அதான் 10%. ஓகே சார். ஓகேங்களா. ஓகே. இதுல வந்து அடுத்த பேஜ்ல வாங்க, அது இயர் ஆன் இயர் எப்படி போகும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 10,000 ரூபாய் நீங்க மாசம் மாசம் எஸ்ஐபி பண்ணுவீங்க. ஆமா சார். வருஷத்துக்கு 1,20,000. ஆமா. அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து மாசம் மாசம் 11,000 பண்ணுவீங்க. 1,000 ரூபாய். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. இயர் 2ல பாருங்க 12,100, 1,100 ரூபாய். ஓகே சார். 13,310, ஓகே. 14,000, 16,000, 17,000, இந்த மாதிரி ஸ்டெப் அப் ஆகுங்க. இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கு. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஸ்டெப் அப் 10% மாதிரி போட்டுக்கலாம், இல்லனா வந்து ஸ்டெப் அப்ல வந்து 5% கூட போட்டுக்கலாம், ஓகே. இல்லனா வந்து அமௌண்ட் வைஸ் கூட நம்ம ஸ்டெப் அப் பண்ணிக்கலாங்க. பண்ணிக்கலாம். 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய். நம்ம எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றோம். இப்ப நீங்க வந்து எனக்கு இந்த பர்சன்டேஜ்ல வேணாம், நம்ம வந்து வருஷம் வேணா ஒரு 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்னு கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், புரியுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மாடிஃபையும் பண்ணலாங்க. ஆக்சுவலா இதுல இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. நமக்கு மெயினா வந்து என்ன நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்னா, நமக்கு டார்கெட் வேல்யூ என்ன, கரெக்ட், அது எவ்வளவு வருஷத்துல தேவை. ஓகே. நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா. ஏன்னா நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க, ஒரு உங்களால எவ்வளவு மேக்ஸிமம் பாசிபிலிட்டியோ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, அடிஷனல் பர்ச்சேஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம்ல. கரெக்ட் சார். எப்ப நமக்கு தெரியாம ஒரு போனஸ் மாதிரி கிடைக்குது, இல்ல கையில கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு இந்த மந்த்ல அப்படின்னும் போது, அதுவும் அந்த ஒரு பர்பஸ். ஏன்னா நமக்கு வந்து இந்த வந்து பிரைமரி நமக்கு கோல்னு இருக்குது, இம்பார்ட்டன்ஸ். அப்ப அதுக்கு டுவர்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது ஃபாஸ்டரா நம்ம அந்த கோலை ரீச் பண்ணிடுவோம். கண்டிப்பா சார். ஆமா. சோ இத ஸ்டெப் அப்போ இந்த வாரத்துக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ன்றது தான் கான்செப்ட்டுங்க. கரெக்ட் சார். இப்பதான் எனக்கு வந்து கிளாரிட்டி. அதாவது நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல இருந்து 10%. ஆமாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆமா. இது நீங்க பர்சன்டேஜா வச்சுக்கலாம், இல்லனா வந்து நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அமௌண்ட்டா கூட நீங்க வந்து இயர்லி நம்ம இன்க்ரீஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு தான் ஸ்டெப் அப் இல்ல டாப் அப்னு சொல்றதுங்க. சார், இப்போ நீங்க அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்றோம் இல்ல பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றோம்னு வைங்களேன். இப்போ அவங்க ஒரு 3 ஃபண்ட் 4 ஃபண்ட் வச்சிருந்தாங்கன்னா, அந்த அலோகேஷன் நீங்க பண்ணிக்குவீங்க. அந்த 1,000 ரூபாய் வந்து எந்த ஃபண்ட்ல வேணாலும் ஒண்ணா கூட பண்ணிக்கலாம். ஆமாங்க. பிரிச்சு பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. அப்படிதானே? கிடையாது. ஆமாங்க. டோட்டல் போர்ட்ஃபோலியோ தான் நம்மளோட கணக்கு. கரெக்ட்டுங்க. ஓகே சார். அப்படினா ஓகேங்க. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே சார், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலிகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.